வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, நம்ம சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு வளர்ந்த மைசூர் பாக்கு. இது ஈஸியாக இதை இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மைசூர் பாக் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப இன்க்ரீடியன்ட்டும் கிடையாது, 3 பொருள் தான். கடலை மாவு, சர்க்கரை, நெய். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? எவ்வளோ ஸ்வீட், எவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்தாலும் இந்த மைசூர் பாக்கு அடிக்கிறதுக்கு வேறு ஒரு டிஷ்ஷு கிடையாது. பேன் அடுப்பில் வச்சுடுங்க. வெறும் வானலியில் 1 கப்பு கடலை மாவு இளஞ்சூடில் வறுத்து எடுத்துடுங்க. கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு லைட்டாட்டு வறுத்தெடுத்துடுங்க. வறுக்காமல் பண்ணுறதை விட வறுத்து பண்ணுறது கொஞ்சம் ஈஸியும் கூட. இதை வறுக்கச்சிலே நெய்யை சூடு பண்ணி வச்சுருவோம். லைட்டாக வாசம் வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். பவுலுக்கு மாற்றிடுவோம். கட்டி இருந்தால் அரைச்சிக்கிடுங்க, இல்லைன்னா சல்லடையில் போட்டு அரைக்கணும்னா அப்படி போட்டுடலாம். இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன், ரிஃபைண்ட் ஆயில். மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். பேன் அடுப்பில் வச்சிடலாம். 2 கப்பு சுகர். 2 கப்பு சுகருக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி. சுகர் கரைஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் விடுங்க. இதை நுரைச்சி வரது எல்லாமே எடுத்துடலாம். இந்த அழுக்கெல்லாம் நுரைச்சி வந்துடும், இதெல்லாம் எடுத்துருவோம். கம்பி பதம் வரட்டும். 1 கப்பு மாவாக இருந்தால் 2 கப்பு சுகரும் 3 கப்பு கீ ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டு. 1:2:3. நான் இன்றைக்கி 1/2 கப்பு ஆயில், 2.5 கப்பு கீ ரெண்டும் சேர்த்துக்கிறேன். தனி கீயில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், பாதி பாதி ஆயிலும் நெய்யும் சேர்ந்து பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். ஆனால் ரேஷியோ 1:2:3. பாகு நல்லா வந்துடுச்சு, கம்பி பதம். தெரியுதா? ஸ்ட்ரிங் தெரியுதா? இப்போ இதோட கடலை மாவும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கதை ஆட் பண்ணிடலாம். இப்போ சூடான நெய். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வாங்க. நெய் மொத்தமாக விடண்டாம். ரொம்ப குயிக்காக பண்ணுற ஒரு ரெசிபி இது. கை விடாமல் கொஞ்சம் கிளறணும். நல்லா முருகி வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நெய் எல்லாமே காலி ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்குது. நெய் தடவைனா பவுலில் மாற்றிடுவோம். அது அப்படியே செட் ஆகட்டும். பாதி ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு இருக்க சொல்லி
கட் பண்ணி எடுத்துடலாம், இல்லைன்னா எல்லாம் உடஞ்சி போகும். நம்மளோட டேஸ்டான சாஃப்டான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. கட்டின உடனே 1 நிமிஷத்துக்குள்ளே வந்து கட் பண்ணிடுங்க, இல்லைன்னா அதை கட் பண்ணுற கஷ்டம், எல்லாமே உடஞ்சி போயிடும். நம்மளோட டேஸ்டியான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. ஆல் டைம் ஃபேவரேட். இது பிடிச்சிருந்தா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி எல்லாருமே